வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துருக்குது வீட்டு மீடியா. நான் உங்க விக்கி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் பேசுற கதை தான் ஐபிஎல் லாஸ்டா இந்த எலிமினேட் மேட்ச் நடந்த ஆர்ஆர் விசஸ் ஆர்சிபி மேட்ச் தான். எல்லாருமே வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து ஆர்சிபி தோத்ததை வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து ஆர்சிபி தோத்ததை வந்து ரொம்ப சோகமா கொண்டாடிட்டு இருக்க நடுவில் ஆர்ஆர் ஆர்ஆர் பத்தி பேசி ஆகணும். ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சு கிடிச்சு ஃபுல்லா வெற்றிகளை மட்டுமே பார்த்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்த ஒரு ஆர்ஆர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அப்படியே டோட்டலா எப்ப வந்து ஆர்சிபி வின் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பல இருந்து ஆர்ஆர் தோக்க ஆரம்பிச்சானே சொல்லலாம். இப்படியே வந்து ஆர்ஆர் தோக்க ஆர்சிபி வின் பண்ணேன்னு சொல்லி மாத்தி மாத்தி போயிட்டே இருந்தது. ஒன்னாவது இடத்துல இருந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்க. ரெண்டாவது இடத்துல இருந்து அப்படியே மூணாவது இடத்துக்கு வந்து கடைசியில ஒரு மேட்ச் வந்து விளையாடி ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்துல இருந்திருப்பாங்க. பட் குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு சொல்லி மழை பெஞ்சு மேட்சே வந்து நடக்க முடியாம நோ ரிசல்ட்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பாயிண்ட் பிரிச்சு கொடுத்து அதனால வந்து மூணாவது இடத்துக்கு வந்து ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர டிசப்பாயின்ட்ல இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது டூ ஆர் டை மேட்ச். ஆர்ஆர் வந்து எப்படி ஒரு மாதிரி ஃபுல்லா ஆர்சிபி ஒரு பக்கம் வந்து வின் பண்ணி ஒரு பயங்கர ஹோப்ல ஒரு பர்சன்டேஜ் தான் இருந்தது. அது அந்த ஒரு பர்சன்டேஜ் பிடிச்சி மேலே வந்து குவாலிஃபை ஆகி குவாலிஃபை அப்புறம் வந்து எலிமினேட் மேட்ச்ல வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து நிக்கிற இடத்துல ஆப்போசிட்ல ஆர்ஆர் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் டிராப், சுத்தமா ஹோப்பே இல்லாம பயங்கரமா நின்று இருந்தாங்க. அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா டாஸை வின் பண்ண நம்மளோட சஞ்சு சாம்சன் வந்து கொஞ்சம் யோசிச்சாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. லாஸ்ட் மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே வந்து இது மாதிரி டிஃபெண்ட் பண்ணி சுருக்கி வின் பண்ணியிருப்பாங்க. அதனால அதே மாதிரி பண்ணிடுவாங்களோ அப்படின்லாம் யோசிக்காம தைரியமா கான்ஃபிடென்ட்டா நம்மளால வந்து சேஸ் பண்ண முடியும் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாரு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண நம்ம ஆர்சிபி என்ன சொல்ல ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கே வந்து பங்குன்னு போயிடுச்சு. ஒரு அப்படியே பொறுமையா ஆரம்பிச்சாங்க. யாருமே வந்து 40 ரன் தொடவே இல்லை. ஃபுல்லா 8 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர் முழுசா ஆடி 172 மட்டுமே அடிக்க முடிஞ்சது. அதுவும் கடைசியில வந்த 2-3 பேர் அடிச்சதுனாலதான். ரொம்ப எதிர்பார்த்த ஒரு சிலர்லாம் அடிக்கவே இல்லை. கோலிலாம் ரொம்ப எதிர்பார்த்தோம். லாஸ்ட் ஆர்ஆர் மேட்ச்ல வந்து 100 அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இதுல ஒரு 50 அடிப்பாருன்னு எதிர்பார்த்தோம். பட் என்ன பண்றது, ஆர்ஆர் வந்து ரொம்ப நல்லா சூப்பரா போலிங் போட்டாங்கன்னே சொல்லலாம். அஸ்வின்லாம் செம்மையா பிரிச்சுட்டு அப்படியே ஆவேஸ் கான் ஒரு மாதிரி 2 ஓவர் வந்து பிரிச்சுட்டாங்க ஒரு ஓவர். அப்புறம் 3-4 ஓவர்லாம் வந்து நல்லா சூப்பரா பண்ணி ஒரு 180-200 போக வேண்டிய ஸ்கோரை வந்து 172 வந்து சுருக்கி சூப்பரா பண்ணாங்கன்னு சொல்லலாம். செகண்ட் பேட் பண்ண நம்ம ஆர்ஆர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சு ஜெயிச்சிருவாங்கன்னு பாக்குறப்ப வந்து அதான் அவங்க இத்தனை தோல்வி பார்த்து வந்திருக்காங்கல்ல. சேம் இதை தான் வந்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கிட்டே வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து லாஸ்ட்ல ஒரு ரன் வித்தியாசத்துல வந்து பேட் பண்ணி சேஸ் பண்ண முடியாம தோத்துருப்பாங்க. அதனால ஒரு சின்ன பயம் உள்ளுக்குள்ள இருக்கும். நம்ம தோக்கத்துக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இங்க கிடக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். கிரவுண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆர்சிபின்னு கத்திட்டு இருப்பாங்க. பயங்கர ஒரு திக் மூமெண்ட்ல தான் வந்து ஆர்ஆர் விளையாடிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே சஞ்சு ஆனது ஜெய்ஸ்வால் மட்டும் தான் வந்து ஒரு 45 ரன் அடிச்சிருந்தாரு. மற்றபடி மொத்தம் 2 டீமுக்கு சேர்த்தே பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் மட்டும் தான் 45 அடிச்சிருந்தாரு. மற்றபடி யாரும் பேச அடிக்கல. கடைசி ஓவருக்கும் போவோம்னு பார்த்தா 19வது ஓவர்ல மேட்ச் முடிச்சுட்டாங்க. 172 தானே, இந்த வாங்கிக்கோ 2 ரன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி 174 அடிச்சு டிஃபீட் பண்ணி பயங்கரமா வந்து ஒரு குவாலிஃபை 2 மேட்சுக்குள்ள வந்து ஆர்ஆர் போறாங்க. கண்டிப்பா வந்து லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்சிபி வந்து பயங்கர செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க குவாலிஃபை ஆனதுக்கு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெற்றியை மட்டுமே பார்த்துட்டு இருக்க அவங்க வந்து குவாலிஃபை ஆகுறதுங்கிறது மேட்டரே கிடையாது. பட் இருந்தாலும் பெரிய விஷயம் தான். ஆனா அந்த இடத்துல வந்து ஆர்ஆரும் அதை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டா இல்ல அப்படின்னு சொல்லி வேணாம். ஆல்ரெடி ஒரு தடவை ஆர்சிபி பண்ணி அவனுங்க ஆட்டெல்லாம் ஆடி நம்ம தோத்து போயிட்டாங்க. நம்மளும் பயங்கரமா ஆடலாம் கூடாது, டீசெண்டா போயிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணாம காமன் கம்போஸ்டா இது மேட்ச் கிடையாது, நம்மளோட மேட்ச் குவாலிஃபைல தான் இருக்கு, குவாலிஃபை விளையாண்டு நம்ம ஃபைனலுக்கு போனாதான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாலும் தெரியல. ரொம்ப காமன் கம்போஸ்டாவும் போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்ப நம்ம வந்து சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபிக்குள்ள வரும். ஆர்சிபி பாத்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு 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 லைனை வந்து வேர்டை வந்து நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த சீசன் ஆர்சிபியே சொல்லலாம். ஒரு 7-8 மேட்ச் பாத்தீங்கன்னா சுத்தமா ஹோப்பே கிடையாது. ஆர்சிபி தோத்துட்டே இருக்காங்க, வாய்ப்பே கிடையாது, அவ்வளவுதான் குவாலிஃபை ஆக முடியாது, வாஷ் அவுட் பண்ணி வெளியே அமிச்சிட்டாங்கிறப்ப வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் தவிர்த்து அதர் ஃபேன்ஸ் சிஎஸ்கே அப்புறம் ஆர்சிபி கேகேஆர் எல்லா மும்பை இந்தியன்ஸ் எல்லா ஃபேன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கோலி மேல இருக்கிற ஏன்னா நல்லா விளையாடிட்டு இருக்காரு கோலி. அவர்கிட்ட ஹேரஞ்ச் கேப் இருக்கு, நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல்டிங் வந்து டூப்ளேசிஸ் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமா சிஎஸ்கேல பண்ண மனுஷன் இல்ல கேப்டன் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. சே 1% வாய்ப்புலயாச்சும் அவங்க குவாலிஃபை வரக்கூடாதா அப்படின்னு எல்லாருமே திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க.
எல்லாரோட தாட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வின் பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸை வந்து அமைச்சு கொடுத்தது. இவங்க நல்லா பிளே பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5-6 மேட்ச் வந்து வின் பண்ணி லாஸ்ட்ல சிஎஸ்கேவே வந்து வின் பண்ணி குவாலிஃபை ஆனாங்க. அந்த இடத்துல மட்டும் அந்த கொஞ்சம் ஒரு ஆட்டிடியூட் காட்டாம இப்ப ஆர்ஆர் பண்ணாம பார்த்தீங்களா, அதே காமன் கம்போஸ்டா இது நம்மளோட வெற்றி கிடையாது. ஒன்னும் நம்ம வந்து எலிமினேட்டர் மேட்ச் இருக்கு, எலிமினேட்டர் முடிச்சு குவாலிஃபை 2 இருக்கு, அது முடிச்சு நம்ம ஃபினாலே போனாதான் நமக்கான ஒரு மேட்சே அப்படிங்கிற ஒரு ஒரு கம்போஸ்ட்ல இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் என்ன பண்றது, ஆர்சிபி வந்து பயங்கரமா வந்து ஆட்டிடியூட் காமிச்சாங்க. அதை விட பயங்கரமா வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஆட்டிடியூட் வந்து சோசியல் மீடியால காமிச்சு ஆர்சிபி வின் பண்ணணும்னு நினைச்ச நிறைய பேர் வந்து அப்படியே பேக் அடிச்சு ஆர்சிபி வின் பண்ணவே கூடாது, இவங்க வாய்களை வந்து இவங்க கப்பே வாங்க கூடாது, ஒரு வெங்கல கிண்ணம் கூட கொடுக்க கூடாதுன்ற அளவு ஒரு அப்படியே பாதி ஹோப் போய் எல்லாருமே வந்து இதுவானதுக்கு அப்புறம் இப்ப ஆர்ஆர் தோத்துட்டாங்க. என்ன குட் நியூஸ் பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல தோத்து போனாங்க. மேபி ஆர்ஆர் ஜெயிச்சு இங்க வந்து சேப்பாக்கத்துல வந்து நம்ம எஸ்ஆர்எஸ் கூட விளையாடு தோத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க லாஸ்ட்ல சின்னசாமி ஸ்டேடியம்ல பண்ண ஒரு சில பேர் பண்ண விஷயத்துக்கு இங்க வந்து ஜென்யூனான ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா இங்க இருக்கிற சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க. யாரோ பண்ணதுக்கு யாரோ பலியார ஆயிருக்க வேண்டிய சூழல் வந்து தவிர்க்கப்பட்டதே சொல்லலாம். பட் இப்ப ஒரு 3 டீம் பேருக்கு கேகேஆர், ஆர்ஆர், அப்புறம் எஸ்ஆர்ஹெச், இந்த 3 டீம்ல யார் வின் பண்ணுவோம். ஆல்ரெடி கேகேஆர் வந்து ஃபினாலில போய் ரொம்ப பயங்கரமா நின்றுட்டு இருக்காங்க, வாங்கடா யார் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரு போவாங்க, எஸ்ஆர்ஹெச்சா ஆர்ஆரா அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆர்சிபி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணனாலதான் தோத்தாங்களா, அப்படி இல்ல எதனால தோத்தாங்கிற உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. விஷால கப் நமதே அப்படிங்கிற அந்த ஒரு ஆந்தமோட ஆர்சிபி ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாலே வந்து ஆர்சிபி ஃபேன்ஸோட இப்ப ஒரு சில பேர்ல வந்து ஆமா நம்ம கொஞ்சம் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் பார்த்துப்போம், நாங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்ற ஒரு சில டீசென்டான ஃபேன்ஸ் இன்னமும் இருக்காங்க. இன்னமும் தோத்ததுக்கு அப்புறமும் சில பேர்லாம் வந்து நாங்களாம் ஒன்றும் காசு கொடுத்து இல்லைன்னா இது பண்ணியும் ஜெயிக்க மாட்டோம், நாங்க வந்து ரொம்ப நேர்மையா விளையாண்டு ஒரு 30-40 வருஷம் ஆனாலும் நாங்க பொறுமையா விளையாண்டுட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்னும் வாய் உதவி விட்டு இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. இது வந்து ஒரு கேம், இந்த கேமா பார்த்துட்டு ஜாலியா ஃபன்னா போங்க, அதனால ஃப்ரீயா விட்டுருப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப காமன் கம்போஸ்டா தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபியை வந்து ரொம்ப பயங்கரமா அடிக்கலன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் பேசின ஏதாவது விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹேட்டா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இது கிரிக்கெட் இஸ் ஏ ஃபன்னி கேம், நம்ம சொல்ற மாதிரி ஆர்ஜே பால சொல்ற மாதிரி தான். அதனால ஜாலியா ஃபன்னா பார்ப்போம். நம்மளுக்கு வாழ்றது நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணி கிரிக்கெட்டை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் வச்சிருப்போம். யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒப்பீனியன் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் வின் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா பாவம் நம்ம சேட்டான் சஞ்சும் பாய்ஸ் வந்து ரொம்ப இதுவா இருக்காரு, அவரு கேப்டன்ஷிப்ல ஒரு கப் அடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ உங்களை பாக்குறதுக்கும் உங்ககிட்ட இந்த வீடியோ பாய், see you.